ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களின் ஸ்பைடி. இன்று நாம் பேசப்போவது தமிழகத்தில் வெளியான சூப்பர் ஸ்டார் விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்த சக்தி திருமகன் என்ற புதிய திரைப்படத்தை பற்றித்தான். அருவி என்ற சிறந்த படத்தை கொடுத்த இயக்குனர் அருண் பிரபுவின் இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனியின் 25வது படமும் ஆகும். பொதுமக்களுக்காக பேசும் ஒரு திரைப்படம்தான் இது. அப்படியானால் இந்த படம் நம்மளை சிரிக்க வைத்ததா, சிந்திக்க வைத்ததா, அல்லது சலிப்படைய செய்ததா? பார்க்கலாம். சாதாரண திரைப்படங்களிலிருந்து வேறுபட்டு சக்தி திருமகன் 1989 இல் தொடங்குகிறது. ஒரு தேயிலை தோட்டத்தில் நடக்கும் ஒரு பழங்குடி பெண்ணின் மர்மமான மரணம். இந்த தற்கொலைக்கு பின்னால் ஒளிந்திருப்பது பெரிய அரசியல் சக்திகளும் உயர் அதிகாரிகளும் தான். அவர்கள் சேர்ந்து அந்த சம்பவத்தை மூடி மறைக்கிறார்கள். அந்த பெண்ணின் குழந்தை அனாதையாகிறது. இந்த கதை நிகழ்காலத்திற்கு வரும்போது அந்த அனாதை குழந்தை வளர்ந்து கிட்டு என்ற அரசியல் தரகராக மாறுகிறான். நம்முடைய விஜய் ஆண்டனிதான் கிட்டுவை அவதரிக்கிறார். சட்டப்பூர்வமான அதே சமயம் சட்டவிரோதமான விஷயங்களில் தலையிட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதும் பெரிய அரசியல் நகர்வுகளுக்கு துணை நிற்பதும் இந்த பாத்திரம். 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா ஊழல்தான் கிட்டுவின் வாழ்க்கையில் பிரச்சினைகளை உருவாக்குகிறது. சிஸ்டத்தில் உள்ள ஊழலையும் முதலாளிகள் எப்படி ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதையும் ஒரு அரசியல் தரகரின் கண் மூலம் இந்த படம் நமக்கு காட்டுகிறது. இனி நாம் படத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் சிறிய குறைகளை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் விஷயங்கள். இயக்குனர் அருண் பிரபுவின் தைரியம் இங்கே கைதட்டல் பெறும். இந்த படம் ஒரு வலுவான அரசியல் அறிக்கையாகும். ஊழல், சட்டத்தில் உள்ள ஓட்டைகள், அதிகாரிகளின் சுரண்டல் இவை அனைத்தையும் மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் படம் பேசுகிறது. விஜய் ஆண்டனியின் நடிப்பை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு சாமானியனின் விரக்தியிலிருந்து தந்திரசாலியான தரகராக மாறிய கிட்டுவை அவர் சிறப்பாக கொண்டு வந்துள்ளார். சமீபத்தில் வந்த அவருடைய படங்களில் இது சிறந்த நடிப்புகளில் ஒன்றாகும். படத்தின் ஆரம்பம் முதல் இடைவேளை வரை த்ரில்லிங்காக இருக்கிறது. பெரிய ஆராய்ச்சி செய்துதான் இயக்குனர் ஒவ்வொரு தகவலையும் காட்சிகளையும் அமைத்துள்ளார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வில்லனாக வந்த அழகிய கண்ணன் பல வருடங்களுக்கு பிறகு அதிர்ச்சி அளிக்கும் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மற்ற நடிகர்களும் அவரவர் வேடங்களை சிறப்பாக செய்துள்ளனர். தொழில்நுட்ப பக்கம், டெக்னிக்கல் சைடு, விஜய் ஆண்டனியின் இசைப்படத்திற்கு நல்ல உற்சாகம் கொடுக்கிறது. எடிட்டிங்கும் சிறப்பாக இருந்தது. இனி குறைகளை பார்க்கலாம். படத்தின் மிகப்பெரிய குறையாக தோன்றியது இதுதான். முதல் பாதியில் இருந்த தீவிரமான அரசியல் இரண்டாம் பாதியில் வரும்போது ஒரு சாதாரண ஹீரோ பட பாணியில் சுருங்கிவிட்டது. இதனால் அரசியல் விவாதத்தின் வீரியம் குறைந்தது. கிட்டுவுக்கு நிறைய மன அழுத்தங்கள் உள்ளன. ஆனால் விஜய் ஆண்டனியின் முகத்திலும் அசைவுகளிலும் அந்த கோபம் முழுமையாக வராததால் சில உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் போதுமான அளவு எடுபடவில்லை. அப்படியானால் சக்தி திருமகன் என்ற இந்த படத்தை பார்க்க வேண்டுமா, வேண்டாமா? படத்தின் முதல் பாதியில் உள்ள சிறந்த திரைக்கதை அமைப்புக்காகவும் ஊழலுக்கு எதிரான வலுவான நிலைப்பாட்டிற்காகவும் இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை பேசும் ஒரு த்ரில்லர் டிராமா விரும்புபவர்களுக்கு இது பிடிக்கும். சில குறைகள் இருந்தாலும் ஒரு நல்ல சமூக செய்தியும் வலுவான நடிப்புகளும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கின்றன. அப்படியானால் நண்பர்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் சேர்த்து எனேபிள் செய்தால் நான் அடுத்த வீடியோ போடும்போதே உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் வேறொரு அசத்தலான ரிவ்யூவுடன் பார்க்கலாம்.